Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு சிம்பிளான greeting card ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சாண்டா கிளாஸோட இமேஜ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஒரு A4 ஷீட்டில். அடுத்தது வந்து 2 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சாண்டா கிளாஸ்க்கு வந்து முதல்ல கலரிங் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து தான் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த இமேஜ். ஓகேவா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாண்டா கிளாஸ் ட்ராயிங் இமேஜ்னு சொல்லிட்டு கூகுளில் கேட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸாக எடுத்து அதை பார்த்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே அதை பார்த்தே வந்து கலர் பண்ணிக்கோங்க. அதுலேயே கலரிங் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தே கலரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி கலர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை சைடில் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைடில் கொஞ்சம் இடத்த மட்டும் ஒயிட் கலரில் விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ கட் பண்ணியாச்சா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சாண்டா கிளாஸோட ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தனியாக கிடச்சிருக்கு. அடுத்து வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ட்ராயிங் ஷீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வந்துட்டு சார்ட் பேப்பர் இருக்கும்ல, அது கூட இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் அந்த சாண்டா கிளாஸ் வச்சு ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்ட போகிறேன்னா சைடாக இப்படி திருப்பி ஒட்ட போகிறேன். நான் வந்து ஷேப் வந்துட்டு எப்போவுமே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி ஒட்டியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு இது இந்த கார்டை சுற்றியுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைட் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிறுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். அதுவே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிறுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த கார்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் சைடில் நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். 2 சைட்லேயும் ரவுண்ட் போட்டுவிட்டு அதை ஜாயின் பண்ணுற மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பால் மாதிரி இருக்கும்ல, கிறிஸ்மஸ் பால் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். அடுத்தது சென்டரில் ஒரு லைன் போட்டுவிட்டு அதுக்கு கீழே வந்து பெல் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒரு 2 பெல் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டார் வரைகிறதா இருந்தால் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சா? அடுத்தது வந்து பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதை அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே கலரிங் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? கிறிஸ்மஸோட ட்ராயிங் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கிறிஸ்மஸ் திங்ஸ் வந்து எக்கச்சக்கமானது இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்துட்டு சும்மா சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கு கலரிங்குமே பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சைடில் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த கீழே இருக்குல்ல அந்த இடத்துல வந்து மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஃபோம் ஷீட்டில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயோ ஒரு நார்மல் ஃபோம் ஷீட்லேயோ நம்ம வந்துட்டு வரைஞ்சி அந்த லெட்டர்ஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி ஒட்டினாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 3D ஃபினிஷிங்கில் இருக்கும். நான் வந்து அப்படியே எழுதிட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிருந்தா அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்து இதுலேயே எழுதிட்டு அப்படியே வந்துட்டு மேலே ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் க்ரையான்ஸ் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த லெட்டர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கலர் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2-3 கலர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன சின்னதாக வந்துட்டு கிறுக்கி விட்டுக்கோங்க. ஓகே, அதுவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக தெரியும். அடுத்து ஒரு எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அது வந்து சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சி விடுறேன். நிறைய கலர்ஸில் இருந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரே கலரில் நிறைய ஸ்டார்ஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ உள்ளுக்குள்ளே இவ்வளோ தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கிட்ட இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு கிறிஸ்மஸ் மாடலில். ஸோ அது வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏதாவது க்ரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணுறோம், கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு பார்க்க அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எடுத்து ஒட்டி விட்டுருக்காங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம பண்ணியிருக்க மாதிரி நார்மலாகவே விட்டுக்கலாம். அப்படி இல்லை நம்மளோட இனோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அந்த இடத்துலலாம் வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் கொஞ்சம் வந்துட்டு நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். அப்படி ஸ்டிக்கர் இல்லாதவங்க வந்து ஏதாவது வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்லேயுமே அப்படி தான். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி சைடில் நான் வந்துட்டு க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாண்டா கிளாஸ் இருக்குல்ல அதோட சைடில் மட்டும் லைட்டாக கலர் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? க்ரையான்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ பண்ணுறதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளான கிறிஸ்மஸ் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் கார்டு. நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதனால வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் இது வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் போன தடவை கேட்டிருந்தேன் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் தான் ஏதாவது கிராஃப்ட் பண்ணுங்கள், கிறிஸ்மஸ் கிராஃப்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் கிறிஸ்மஸ் கார்டு மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நிறைய வந்து வேறு கிராஃப்ட் ஐடியாஸும் கேட்டிருக்கீங்க. நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.